ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு கோடு தான் இப்போ நான் டைப் பண்ண போகிற விஷயம் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ எப்போது எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் நீங்கள் இந்த வேர்டு தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ என்ன டைப் பண்ணணும்னா STFL, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ்ன்னு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளெலாம் இப்போ டீப்பாக போக வேண்டியதே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து STFL அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ விட்ஜிட்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ STFLன்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒன்று வந்திருக்கும், ஃப்ளட்டர் ஸ்டேட்ஃபுல் விட்ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ மவுஸெல்லாம் கிளிக் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய கோட்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா இப்போ இப்படி வச்சுக்கிறேன், இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மேலே இருக்கிற இது வந்து நமக்கு இப்போ தேவை இல்லை. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணி டெலிட் அமுத்திடுங்க. இப்போது இந்த எரர் காட்டுதில்ல, இதில் வந்து மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பல்பு மாதிரி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிட்டோம். மெட்டீரியல் டிசைனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஏதோ ஒரு கோடெல்லாம் இருக்குது, இது என்னன்னு எனக்கு புரியலை, அதெல்லாம் ஓகே. ஏதோ சம்திங் அந்த மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த பேஜ் பாருங்கள், மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து 3 பேஜ் க்ரியேட் பண்ணோம். மை ஆப்புன்றதை பண்ணிட்டோம். மை ஆப்பு மெயினுங்கிறத பண்ணிட்டோம். மை ஆப்புங்கிறத பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோம் பேஜ்னு பண்ணி முடிக்கலை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ மெயின் ஆப்பை முடிக்கிறதுக்கு முன்னாலே அது ஏதோ ஒன்று கேட்குது, ஆப்னா என்னென்னு கேட்குது, இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கேட்குது. இந்த இடத்துல நாம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்னன்ற பேசிக் கான்செப்டுக்குள்ளலாம் போகாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 கோடு வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன விஷயம் இது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் ஆப்பில் மெயின் ஃபங்க்ஷனில் இது பேர் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஆப்பை ரன் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஸோ கம்பைலர் நம்மக்கிட்ட VS கோட்னே வச்சுக்கோங்களேன். VS கோட் நம்மக்கிட்ட கேட்குது, ஆப்பை ரன் பண்ணுன்னு சொல்கிற, எந்த ஆப்பை ரன் பண்ணுறது அப்படின்னா நம்மக்கிட்ட பதில் கேள்வி கேட்குது. இதுக்கு நம்ம பதில் சொல்லியாக்கணும். மெட்டீரியல் ஆப்பை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரி, மெட்டீரியல் ஆப் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பதில் கேள்வி கேட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நானே ஒரு மெட்டீரியல் ஆப் ரெடி பண்ணியிருக்கிறேன், அந்த ஆப்பை நீ எனக்கு ரன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெட்டீரியல் ஆப்பை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மெட்டீரியல் ஆப்பை தான் இந்த பேஜில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக கோடெல்லாம் க்ரியேட் ஆச்சுதில்ல, இது பேர் வந்து விட்ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃப்ளட்டரில் எல்லாமே வந்து விட்ஜிட் தான். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு அண்ட் ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம இந்த ஹோம் பேஜில் வந்து கிளாக்கு அந்த மாதிரிலாம் விட்ஜிட்ஸ் வந்து எடுத்து போடுவோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்குல்ல, அந்த ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த கேலண்டர் இருக்குன்னா இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து இந்த இடத்துல போடுவோம். இந்த பேரை வந்து நம்ம இங்கே தான் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன், விட்ஜிட்ஸ் அப்படிங்கிறது, கரெக்டுங்களா? ஸோ இந்த விட்ஜிட் தான் இங்கே. ஆனால் ஃப்ளட்டரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஆப் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். இது இருக்குல்ல, இந்த சர்ச் ஐக்கான் மாதிரி போட்டிருக்குல்ல, இது ஒரு விட்ஜிட். அந்த இது ஒரு இசைன்னு வடிவேல் கம்பெனியில் வர மாதிரி தான் இங்கே வந்து ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விட்ஜிட்ஸ் தான். இந்த ஐக்கான் பட்டன் ஒன்று இருக்குல்ல, மெனு 3 புள்ளி மாதிரி இருக்குல்ல, மெனு வெர்டிக்கல் மெனு, இதுவும் ஒரு விட்ஜிட். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஸ்டார்ட் சேட்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டனையும் நம்ம விட்ஜிட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்பை ரன் பண்ணுறோம். இந்த ஆப்பை நம்ம இங்கேருந்து கால் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பேர் கொடுத்துக்கலாம். மை விட்ஜிட் அப்படிங்கிற பேர் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பேர் கொடுக்க போகிறேன்னா, மை மெட்டீரியல் ஆப் அப்படின்னு பேர் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போது Ctrl+H போட்டுக்கிறேன். போட்டுட்டு மை மெட்டீரியல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் இதை கொடுத்துட்டேன்னா இந்த பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஓகேங்களா? ஓகே, இது என்ன அப்படின்னா பேஸ்மெண்ட் ஆஃப் த ஹோம் பேஜ், ஓகேங்களா? ஸோ இதை பற்றின விளக்கம் வந்து ரெஃபர் பார்ட் 2. பார்ட் 2ல் இல்லை 1 and 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது மெட்டீரியல் ஆப்னு பேர் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பேரை இங்கே நாம் வந்து யூஸ் பண்ணணும். எதனாலன்னா, இந்த ரன் ஆப்புன்ற இந்த கொஸ்டினுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அது ஆப்னா என்னென்னு சொல்லுது. ஸோ நம்ம இப்போ பதில் சொல்ல போகிறோம். அந்த பதில் வந்து என்ன அப்படின்னா, மை மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற பதில் தான். மை
நான் மைன் தான் டைப் பண்ணேன், அதுவே சஜஷனில் வந்துடுச்சு. ஸோ மை மெட்டீரியல் ஆப்பை இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், கிளிக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைன் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஆப் ரன் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாவது இங்கே இந்த இடத்துல வந்து கோட் ரன் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. நோ எக்ஸ்ட்ரா கோட்ஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு, இந்த பேராகிராஃப் மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இங்கே மேலே இருக்குல்ல இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது, இந்த மெட்டீரியலுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்கு தேவை அப்படின்னா இந்த மெட்டீரியல் அந்த ரன் ஆப் அப்படிங்கிறத கால் பண்ணுறதுக்கு தேவை. இப்போ நான் ஜஸ்ட் ஹைடு மட்டும் பண்ணுறேன். இதை எடுத்துட்டோன்னா ரன் ஆப் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னே தெரியாது. ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது டிக்ஷனரியை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணல, இல்லை டிக்ஷனரியை பார்க்கலன்னா ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம மீனிங் தெரியாதில்ல, அதே மாதிரி தான். சரி, இந்த டிக்ஷனரியை யார் உருவாக்குறா அப்படின்னா ஃப்ளட்டர் எஸ்டிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, 1 GB டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, அந்த டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே இந்த உங்கள் லோக்கல் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த இடத்துலேருந்து தான் இந்த இம்போர்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ இது உங்களுக்கு க்ராஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் இங்கே கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டாக்குமெண்ட் பாத் வந்து உங்களுக்கு போகும். அதையும் நேரில் பார்க்கணும், இந்த எக்ஸ்ப்ளோரரில் பார்க்கணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஆப்பை ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைண்டர், உங்களுக்கு வந்து விண்டோஸில் வந்து ரிவீல் இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இது வந்து அங்கேருந்து எடுக்குது. அப்போ இந்த செகண்ட் லைன் எங்கேருந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இந்த இருக்குல்ல, இந்த ஃபைலில் தான் ஓப்பன் பண்ண போகுது, பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சப்போஸ் இதை நான் ஹைடு பண்ணிட்டேன், இப்படி டிசேபிள் பண்ணிட்டேன்னா இங்கே அப்படின்னா என் மை மெட்டீரியல் ஆப்னா என்னென்னு அதுக்கு தெரியாது. மறுபடியும் நான் போயிட்டு அன்கமெண்ட் பண்ணேன்னா மட்டும்தான் இங்கே மை மெட்டீரியல் ஆப்னா என்னென்னு அதுக்கு தெரியும். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் லைன் வந்து இந்த மெட்டீரியல் ஆப் ரன் பண்ணுறது கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டிக்ஷனரியில் தான் இருக்குது. லைப்ரரி நீங்கள் டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த லைன் வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம இந்த பேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே பேஜில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு ஆப் ரெடி பண்ணுறேன், STLS போட்டுக்கிறேன், டெஸ்ட் சேம் பேஜ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணுறேன், மெட்டீரியல் ஆப் வந்து ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இதை நான் இங்கே கால் பண்ணால் இங்கே எனக்கு இந்த இம்போர்ட் தேவையே இல்லைதோ, அதுவே சொல்லுது இல்லை, என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அன்யூஸ்டு இம்போர்ட். அப்போ இது இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருந்தும் ஒன்று தான். இதை நான் ஹைடு பண்ணால் கூட இங்கே எந்த எரருமே வராது. சப்போஸ் இதை நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெஸ்ட்டு சாம்பிள் ஆப்னா என்னென்னு அதுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ இங்கே போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பேரை நான் இங்கே போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போவும் இதுக்கு மை மெட்டீரியல் ஆப்னா என்னென்னு தெரியாது. அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பல்பு வரும். இந்த பல்ப் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லுது. இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது இம்போர்ட் ஆகிரும், தெரிஞ்சுக்கும். அவ்வளோதான், டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இந்த பேஜோட ரிசல்ட் இது எதையாவது ஒரு விஷயத்தை செய்யணும்ல. மை ஆப்புங்கிற இந்த ரன் ஆப்புங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆப்பை ரன் பண்ணுது, அதோடு இந்த லாஸ்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. அப்போ மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்ல. இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் இதோட விஷயம். ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான். அப்போது இந்த பேஜ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணுது. அது என்ன விஷயம் அப்படின்னா கண்டெய்னருங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை. இப்போது நார்மலாக வந்து நம்ம கிச்சனில் அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு வைப்போம்ல, பாக்ஸ், அதே மாதிரி ஒரு பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு இப்போ இந்த இடத்துல கண்டெய்னர் தேவையா அப்படின்னா தேவையில்லை. நம்ம இப்போ தான் ஆப்பே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு என்ன தேவைன்னா நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல என்ன தேவை, ஒரு மெட்டீரியல் ஆப் வந்து தேவை. அப்போ நம்ம இங்கே கண்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, மெட்டீரியல் ஆப்பை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போயிட்டு ஒரு அப்பள பாக்கெட் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா நீங்கள் கருப்பட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ வீட்டில் வந்து என்ன பொருளை கூட மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கா, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் கேட்பாங்க. கட்டுங்களா? சேம் கான்செப்ட் தான். இங்கே நம்ம மெட்டீரியல் ஆப்பை தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் ஆப்பை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு கண்டெய்னரை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே மெட்டீரியல் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் வரும். ஒன்று நார்மல் மெட்டீரியல், இன்னொன்று மெட்டீரியல் ஆப். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தேவைன்னா நார்மல் மெட்டீரியல் தேவையில்லை, நமக்கு மெட்டீரியல் ஆப் தான் தேவை. இப்போது மெட்டீரியல் ஆப்பை சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்து அந்த லைனை முடிக்கிறதுக்கு எரர் காட்டுது. வந்து செமிகாலன் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு எரர் வரும். அந்த எரரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எரர் வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்பை ரன் பண்ணியிருக்கிறோம். மெட்டீரியல் ஆப்பை உள்ளே ஒன்றுமே இல்லையே,
இதை நம்ம வந்து யூசர்கிட்ட எப்படி வந்து காட்ட முடியும்? ஸோ காட்ட முடியாது. ஸோ அப்போ இவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணுன்னா, ஆப்புக்கு ஒரு ஹோம் பேஜ் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் ஹோம் அப்படிங்கிற கான்செப்டே உள்ளே வருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மெட்டீரியல் ஆப்புங்கிற பராமீட்டர் இப்படி மவுஸை கிளிக் பண்ணி கொண்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஆப்னா என்ன, இதுக்கு என்னென்ன பராமீட்டர்ஸ் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணே, ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா நாய்க்கு உங்களுக்கு என்ன வேணும்னா அதுக்கு ஃபுட்டு போடணும் கரெக்டாக. ஸோ அதை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி 2 விஷயத்தை மட்டும் இப்போ அப்போ குளிக்க வைக்கணும். இந்த 3 விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் ஆப்னு ஒன்று ரன் பண்ணோன்னா அதுக்கு ஒரே ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தே ஆகணும். ஹோம் அப்படின்றது ஹெச் மட்டும் தான் டைப் பண்ண போகிறோம். ஃபுல்லாலாம் டைப் பண்ண அவசியம். இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி வந்துட்டு கடன்னு கீபோர்டில் டைப் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாள் ஃபுல்லாக அவுட் ஆயிரும். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் நல்லாவே தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்க நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து வேகமாக டைப் பண்ணி டைப்பிங் கிளாஸ்க்கெலாம் இங்கே போகிறது அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ பொறுமையாக பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெச்னு டைப் பண்ணால் போதும், ஹோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்துடும். இதை பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் அடித்தா போதும், ஹோம் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி கான்செப்ட். ஓகேவா? ஒரு ஃபார்மில் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், லெஃப்ட்டில் வந்து நேம் இருக்கும், ரைட்டில் வந்து நம்ம பேர் எழுதுவோம். லெஃப்ட்டில் ஏஜென்ட் இருக்கும், ரைட்டில் வந்து நம்ம ஏஜ் போடுவோம். சேம் கான்செப்ட் தான். இங்கே லெஃப்ட்டில் ஹோம் அப்படின்னு கேட்குது, ரைட்டில் இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே நான் வந்து ஹோம்னு டைப் பண்ணட்டுமா, ஹோம்னு டைப் பண்ணுறேன். இங்கே ஒன்றுமே அப்படின்னா ஹோம்னா என்ன, ஹோம்னா என்னன்னே அதுக்கு தெரியாது. ஸோ அப்போ இது வந்து தப்பு. இங்கே அது ஒன்றுமே தெரியாது. இங்கே நான் வேணால் கிளிக் பண்ணுறேன், க்ரியேட் பண்ண தான் சொல்லுது. ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, அதனால் நம்மளை இது க்ரியேட் பண்ண சொல்லுது. இங்கே பாருங்கள், இந்த எரரில் அன்டிஃபைன் நேம் ஹோம் அப்படின்னு காட்டுது. அன்டிஃபைன்னா ஹோம்னா என்ன எனக்கு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமா நீங்கள் இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நாம் இப்போ என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே வச்சுக்கணும். இல்லை டெலிட்டே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னொரு பேஜில் போய்ட்டு ஹோம் அப்படிங்கிற பேஜ்